ஒரு அழகான கிராமத்துல ராமுவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ராமு ஒரு உழைப்பாளி விவசாயி. காலையிலேயே வயலுக்கு போயிட்டு மாலை வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்வான். மீனா ரொம்ப நல்ல மனசுக்காரி. யாராவது உதவி கேட்டா முடியாதுன்னு சொல்லவே மாட்டா. அதனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும். ஆனா அதே ஊர்ல முத்துசாமின்னு ஒரு வியாபாரி இருந்தான். அவனுக்கு பணம்தான் எல்லாமே. லாபம் கிடைக்கணும்னா யாரையும் ஏமாத்த தயங்க மாட்டான். ராமுவுக்கும் மீனாவுக்கும் கிடைக்கிற நல்ல பேரை பார்த்தாலே அவனுக்கு பொறாமை. மனசுக்குள்ளேயே, என்னடா இந்த ராமுவை தான் எல்லாரும் இவ்வளவு நல்லவன்னு பேசுறாங்க. ஒரு நாள் இவனோட நல்ல பேரை கெடுக்காம நான் விடமாட்டேன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் ராமு வயல்ல அறுவடை முடிச்சிட்டு நெல்ல மூட்டைகளை மாட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு சந்தைக்கு கிளம்பினான். கிளம்புறதுக்கு முன்னாடி, நான் சந்தைக்கு போயிட்டு நெல்லை வித்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன் சொன்னான். அதுக்கு மீனா, சரிங்க பாத்து போங்க, நல்ல விலை கிடைச்சா சந்தோஷம்தான் சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பினா. சந்தைக்கு போனதும் முத்துசாமி ராமுவ பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்தான். வாங்க ராமு, இந்த வருஷம் விளைச்சல் செம்மையா இருக்கே. ஆமாங்க, கடவுள் அருளால நல்லா விளைஞ்சிருக்கு. வேற யாருக்குமே விக்க வேண்டாம், எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். ராமுவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி அண்ணே, உங்களுக்கே கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டான். அத கேட்ட முத்துசாமி உள்ளுக்குள்ள சிரிச்சான். இன்னைக்கு நல்ல லாபம் பார்க்கலாம். யாருக்கும் தெரியாம 1 கிலோ எடைக்கு பதிலா 1.5 கிலோ எடை கல்ல தராசுல வச்சான். ராமுவுக்கு அத பற்றி எதுவுமே தெரியல. அவன் நம்பிக்கையோட எல்லா மூட்டைகளையும் எடை போட்டு கொடுத்தான். எல்லாம் முடிஞ்சதும் கொஞ்சம் பணத்தை மட்டும் அவன் கையில கொடுத்தான். இந்தா உன் கணக்கு. ராமு பணத்தை வாங்கிட்டான். ஆனா மனசுக்குள்ள ஏதோ சரியில்லாத மாதிரி தோணுச்சு. வீட்டுக்கு போனதும் மீனா, என்னங்க ஏன் ஒரே யோசனையா இருக்கீங்கன்னு கேட்டா. தெரியல மீனா, இந்த தடவை விளைச்சல் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா கிடைச்ச பணம் ரொம்ப கம்மியா இருக்கு போல. கணக்கு சரியா போட்டு பாத்தீங்களா? பார்த்தேன், ஆனாலும் ஏதோ சந்தேகமா இருக்கு. அப்படின்னா நாளைக்கு போய் ஒரு தடவை கேட்டு பாருங்கன்னு ஆறுதல் சொன்னான். அதே நேரம் முத்துசாமி வீட்ல, இந்த தடவை நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. அத கேட்ட அவனோட மனைவி, என்னங்க ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்டான். ராமுவோட நெல்லை வாங்கும்போது எடை கல்லையே மாத்திட்டேன், அவனுக்கே தெரியல. ஐயோ, அது ரொம்ப பெரிய தப்பு. அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற பணம் நமக்கு நல்லது செய்யாது. அதெல்லாம் விடு, பணம் வந்தா போன்னு அலட்சியமா சொன்னான். மறுநாள் காலை ராமு மறுபடியும் சந்தைக்கு போனான். நேத்து போட்ட கணக்க இன்னொரு தடவை பாத்துக்கலாமான்னு அமைதியா கேட்டான். உடனே முத்துசாமிக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் என்ன நம்பலையா? அந்த நேரம் ஊர் தலைவர் அந்த வழியா வந்தார். என்னப்பா, என்ன பிரச்சனை? ராமு நடந்ததெல்லாம் சொன்னான். சரி, அந்த எடக்கல்ல எடுத்துட்டு வாங்கன்னார். முத்துசாமிக்கு பயம் ஆரம்பிச்சிடுச்சு. ஊர் தலைவர் அந்த எடை கல்ல வேறொரு தராசுல போட்டு பார்த்தார். அத பார்த்த எல்லாருக்கும் அதிர்ச்சி. இது 1 கிலோ இல்ல, 1.5 கிலோ இருக்கு. ஊர்க்காரங்க எல்லாரும் கோவப்பட்டாங்க. அப்படின்னா இத்தனை நாடா எங்களையும் இப்படிதான் ஏமாத்திட்டியா? வெக்கமா இல்ல உனக்கு? முத்துசாமி தலை குனிஞ்சு நின்னா. என்ன மன்னிச்சிடுங்க. அந்த நேரம் ராமு அவன் பக்கத்துல போய், பணம் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நேர்மை இல்லாம இருக்க கூடாதுன்னு அமைதியா சொன்னான். மீனாவும், இன்னைக்கு ஏமாத்தி சம்பாதிச்ச பணம் சந்தோஷம் கொடுக்கலாம், ஆனா அது எப்பவும் நிலைக்காதுன்னு சொன்னான். அதை கேட்ட முத்துசாமி கண் கலங்கிட்டான். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க நல்ல மனச பயன்படுத்திக்கிட்ட, என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கு ராமு, தப்ப உணர்ந்து திருந்துறதுதான் பெரிய விஷயம்னு சொன்னான். உடனே முத்துசாமி ராமுவுக்கு கொடுக்க வேண்டிய மீதி பணத்தையெல்லாம் முழுசா கொடுத்தான். அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் யாரையெல்லாம் ஏமாத்தி பணம் வாங்கினானோ அவங்களுக்கும் ஒவ்வொருத்தரா திருப்பி கொடுத்தான். அந்த நாளுக்கு பிறகு முத்துசாமி யாரையும் ஏமாத்தல. நேர்மையா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா ஊர் மக்களும் அவனை மறுபடியும் நம்ப ஆரம்பிச்சாங்க. ராமுவும் மீனாவும் வழக்கம் போல எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டே சந்தோஷமாவும் ஒற்றுமையாவும் வாழ்ந்தாங்க. நீதி: ஏமாத்தி சம்பாதிக்கிற பணம் நீண்ட நாள் நிலைக்காது. நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிற பணம்தான் உண்மையான செல்வம்.